என்னண்ணா ஃப்ரீயா இருக்கீங்க போல? ஆமா தம்பி, இந்த 2 மாசம் உங்க சீசனு நீங்க பாத்துப்பீங்க. அதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்கலாமே ஃபாரஸ்ட் ட்ரிப் வந்தேன். அப்புறம் தம்பி, இந்த பசங்களா ஒழுங்கா விரதம் இருக்கானுங்களா? எப்படி போகுது? முன்ன மாதிரி இல்லண்ணா. முன்னெல்லாம் பக்தியோட மாலை போடுவாங்க. இப்பெல்லாம் வருஷம் ஃபுல்லா அயோகத்தனம் பண்றானுங்க. அந்த அயோகத்தனத்துக்கு பிரேக் கொடுக்கறதுக்கு மாலை போடுறானுங்க. ஏன் தம்பி இப்படி சொல்றீங்க? எல்லாரையும் அப்படி சொல்லணும். ஆனா சில பேர் அப்படிதான் இருக்கானுங்க. மாலை போட்டதுக்கு அப்புறமாவது ஒழுங்கா இருக்கானுங்களா? அப்பவும் எல்லா தப்பையும் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. அது கூட பரவாயில்லண்ணா. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு என்கிட்டயே வந்து அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிரு ஐயப்பான்னு சொல்றானுங்க பாருங்க. அப்பதான் டென்ஷன் ஆகணும். தம்பி தம்பி டென்ஷன் ஆகாதீங்க. இவனுக்கு எல்லாரையும் மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணி விடுங்க. என்னண்ணா ஃப்ரீயா இருக்கீங்க போல? ஆமா தம்பி, இந்த 2 மாசம் உங்க சீசனு நீங்க பாத்துப்பீங்க. அதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்கலாமே ஃபாரஸ்ட் ட்ரிப் வந்தேன். அப்புறம் தம்பி, இந்த பசங்களா ஒழுங்கா விரதம் இருக்கானுங்களா? எப்படி போகுது? முன்ன மாதிரி இல்லண்ணா. முன்னெல்லாம் பக்தியோட மாலை போடுவாங்க. இப்பெல்லாம் வருஷம் ஃபுல்லா அயோகத்தனம் பண்றானுங்க. அந்த அயோகத்தனத்துக்கு பிரேக் கொடுக்கறதுக்கு மாலை போடுறானுங்க. ஏன் தம்பி இப்படி சொல்றீங்க? எல்லாரையும் அப்படி சொல்லணும். ஆனா சில பேர் அப்படிதான் இருக்கானுங்க. மாலை போட்டதுக்கு அப்புறமாவது ஒழுங்கா இருக்கானுங்களா? அப்பவும் எல்லா தப்பையும் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. அது கூட பரவாயில்லண்ணா. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு என்கிட்டயே வந்து அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிரு ஐயப்பான்னு சொல்றானுங்க பாருங்க. அப்பதான் டென்ஷன் ஆகணும். தம்பி தம்பி டென்ஷன் ஆகாதீங்க. இவனுக்கு எல்லாரையும் மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணி விடுங்க.